ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்கு, தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு கோதுமை ரவை கஞ்சி. ரொம்பவே வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். அது எப்படி செய்யணும், எந்த மாத குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்னமும் அஷத் குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுப்பேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கோதுமை ரவை இல்லை, நார்மல் ரவை தான் இருக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். ரவைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா 7 மாதம் குழந்தைலேருந்தே சில பேர் கொடுப்பாங்க. 7 மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஆனால் நல்லா குக் பண்ணி கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் நெய்யில் இந்த ரவையை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். நம்ம இதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நெய்யிலே கொஞ்சம் அந்த சூட்லேயே இந்த உருளைக்கிழங்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கும் இந்த கோதுமை ரவையும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் முதல்ல 1 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அடியில் எதுவும் பிடிக்காத மாதிரி நல்லா முதல்ல கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் குக் பண்ண விடுங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ரவை நல்லா வேகும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகி வந்துடும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான பதத்தில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. அதே மாதிரி ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சர்வ் பண்ணிடலாம். ஆனால் இதில் முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லேருந்து இறக்கியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவிட்டு அதை நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பாலை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, தேங்காய் பால், உருளைக்கிழங்கும் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு, தேங்காய் பால் இதெல்லாம் கொடுக்குறதுனால ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அவங்க பார்க்குறதுக்கே நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி இருப்பாங்க. அடிக்கடி உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கோங்க. வெயிட்டே ஏறலன்னு ஒரே ஒரு ரெசிபி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் சால்ட்டெலாம் சேர்த்துக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் சேர்க்க வேண்டாம். அதேமாதிரி ஒயிட் சுகரும் சேர்க்காதீங்க. இப்போ 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் சேர்க்கக்கூடாதுன்றீங்க. அப்போ நாங்கள் இனிப்பு சேர்க்கலாமான்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா டேட்ஸ் பியூரி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் வெள்ளை சக்கரை மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். அதேமாதிரி உப்பும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கதன்னு ஊட்டி விடுங்க. டின்னர் பொறுத்த வரைக்கும் குழந்தை தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுங்கன்னு நான் எப்பயும் சொல்கிறது தான். சாப்பாடு கொடுத்து முடிச்சிடும் முதுகு கொஞ்சம் தட்டி விடுங்க, தடவி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைய நல்லா விளையாட்டு காமிச்சு நல்லா ஓடி ஆடி விளையாடினதுக்கப்புறமா நீங்கள் தூங்க வைங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க, வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.